காரைக்கால் அருகே விவாகரத்தான இளைஞருக்கு மறுமணம் செய்ய தோஷம் நீக்குவதாக கூறி 2.5 லட்சம் ரூபாய் பறித்த கிளி ஜோசியர் மற்றும் போலி திருமண புரோக்கர் தம்பதியரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த நெடுங்காடு நல்லாந்தூர் கிராமத்தை சேர்ந்த சகுந்தலா என்ற மூதாட்டி விவாகரத்தான தனது மகனுக்கு மறுமணம் செய்ய விரும்பினார். இதையொட்டி குறி சொல்லும் கிளி ஜோசியர் முனியசாமியை அணுகியபோது தோஷம் நீக்குவதாக கூறி 32,000 ரூபாய்க்கு பித்தளை பூஜை பொருட்கள் மற்றும் சிறிய சுவாமி சிலைகளை வாங்கித்தர சொல்லியுள்ளார். மேலும் திருமண புரோக்கர் என்று கூறி வினோத் சுகந்தி தம்பதியரை அறிமுகப்படுத்தியுள்ளார். 3 பேரும் சேர்ந்து மூதாட்டியிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி வாங்கியுள்ளனர். மகனின் மறுமணத்திற்கு எதுவும் நடக்காததால் பணத்தை திருப்பி கேட்ட மூதாட்டிக்கு 3 பேரும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கிளி ஜோசியர் மற்றும் போலி திருமண தரகர் தம்பதியரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.